நான் வந்து புகைப்பிடிக்கிறேன், நான் வந்து ஒரு மது அருந்துறேன் அப்படின்னா, இங்கே வந்து மது அருந்தாதவங்க, இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணுறவங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணாதவங்க கூட வந்து பார்த்தோம்னா சீக்கிரமாக இறந்து போகிறாங்க. ஏதாவது ஒரு நோய் வந்துடுது, இல்லை வந்து திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒரு விபத்து ஏற்பட்டுருது, இறந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா 70-80 வயசு வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ஸ்மோக் பண்ணுறாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, அவங்களாம் நல்லா தான் நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருந்துட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது நம்ம இருக்கிறோம். ஸோ இதுவும் ஒரு தப்பான ஒரு மைண்ட் செட் நினைக்கிறேன். ஏன்னா வந்து வாழ்றோம்னா ஒரு 50 வயசு வரைக்கும் 60 வயசு வரைக்கும் நம்ம வாழ்ந்தா கூட முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி நம்ம இருக்கணும். எந்த அளவுக்கு நம்மளால முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா உடல்நலம் நல்லா வச்சுக்க நம்ம வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா வந்து பெஸ்ட்டான வழிங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்ம நல்ல காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் கரெக்டாக சாப்பிட்றோம், அளவான முறையில் சாப்பிட்றோம், நல்ல ஒரு மைண்ட் செட்டில் இருக்கோம், உடற்பயிற்சி பண்ணுறோம், அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம அப்படி இருக்க முடியும். சப்போஸ் நமக்கு வந்து அந்த மாதிரி உதாரணம் இருக்கும், நல்லா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க, நல்லா ஸ்மோக் பண்ணுறவங்க கூட வந்து 80 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு அந்த மாதிரி இல்லைன்னா என்ன பண்ணுறது? நமக்கு சீக்கிரமாகவே ஒரு 40 வயசுலேயே 30 வயசுலேயே வந்து ஒரு பெரிய ஒரு நோய் வந்துடுதுன்னா, நம்ம அடுத்து வந்து ஒரு 30 வயசுலேயே ஒரு பெரிய நோய் வந்துடுதுன்னா, அடுத்து வந்து நம்ம ஒரு 70 வயசு வரைக்கும் வாழ்ந்தா கூட அந்த 40 வருஷம் வந்து பார்த்தோம்னா நோயோடையே நம்ம வாழ்ந்துட்டு இருப்போமா? ஏதோ ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும், ஒரு சங்கடமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அல்லது வந்து இன்னொருத்தருக்கு நம்மளுடைய குடும்ப உறுப்பினருக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு தொந்தரவாக கூட நம்ம இருக்கிறோமா அப்படின்னு நமக்கே தோணும். அப்படிலாம் எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீலிங்ஸ் நீங்கள் நினச்சி பாருங்க சும்மா. அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து வாழ்றதுங்கிறது நல்ல சாய்ஸ் கிடையாது. நல்ல சாய்ஸுங்கிறது நம்ம 50 வயசு வரைக்கும் நம்ம வாழ்ந்தா கூட நம்ம வந்து ஹெல்த்தியாக நல்லா பயங்கரமான ஒரு பாடி வச்சு நல்லா ஹெல்த்தியான ஒரு பாடி, பிரிஸ்காக நம்ம நடக்கிறோம், பேசுகிறோம், சிரிக்கிறோம், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும்னு நினைக்கிறேன். அப்படிதான் நீங்களும் வாழணும்னு நீங்கள் ஆசைப்படுங்க அப்படின்னு என்னுடைய ஒரு 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 சஜஷன் சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறது தான்.